Assalamualaikum, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன சமைக்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு தான். இது வந்து எப்படி பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த கல்யாண வீட்ல எல்லாம் வந்து மேக்ஸिमम வந்து வெஜிடேரியன் வீட்ல எல்லாம் வந்து நமக்கு சாம்பார் சாதம் ரச சாதத்தோட வந்து இந்த சைட் டிஷ் வந்து கொடுப்பாங்க. பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு அதே டேஸ்ட்ல வந்து நம்ம வீட்லயே வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. பக்கத்திலே இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பட்டாணி கூட்டு பண்றதுக்கு வந்து கடாய் எடுத்திருக்கேன். இதுல வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது கூட வந்து கடுகு கொஞ்சமாவும் சோம்பு கொஞ்சமாவும் சேர்த்திருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி வந்து பட்டாணியும் உருளைக்கிழங்கு வந்து தனியா வேக வச்சு வச்சிருக்கேன். அதனால வந்து தாளிக்கிறது மட்டும் இப்போ பார்த்துடலாம். இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணதையும் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு வந்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளியை வந்து குட்டியாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்காக வந்து கொஞ்சமாக வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாமே கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேணாம். இந்த மசாலோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து சிம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வேக வச்சுருந்த பட்டாணி வந்து ஒரு 100 கிராம் வந்து வேக வச்சுருந்தேன். அதையும் 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பட்டாணியை வந்து குக்கரில் வேக வைக்கணும்னா பாத்திரத்திலே போட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தோல் உரியாமல் வந்து பர்ஃபெக்டாக வந்து வெந்து கிடைக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி குழஞ்சி அந்த தோல்லாம் பிரிஞ்சு ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. இப்போ இந்த உருளைக்கிழங்கு பட்டாணிக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த பயிரை வந்து நீங்கள் குக்கரில் வேக வைக்க வேணாம். இப்போ வந்து நீங்கள் பாத்திரத்தில் வேக வைக்கும்போது வந்து பட்டாணி அதே மாதிரி வந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் வந்து 2 டிராப்ஸ் மட்டும் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து வெந்து வந்துடும். இப்போ ஃபைனலாக வந்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மல்லியில் தூவிட்டு சிம்மில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் அந்த மசாலாலாம் இறங்கி நல்லா வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு அந்த கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரியே வந்து அதே டேஸ்ட்லேயே வந்து கிடைக்கும். அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பர்ஃபெக்டான அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து குறைவான நேரத்தில் தான் நம்ம சட்டுன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.